தாயிடத்தில் பேசுகிறதுக்கு பிள்ளைகள் ஏதாவது ஒரு மொழிநடை கற்றுக்கொண்டு வருகிறார்களா? இல்லையே. தங்களுடைய உணர்வுகளை எவ்விதத்திலாக வெளிப்படுத்துகிறார்கள். அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய தேவையை அறிந்து கொடுக்கிறார்கள். அதுபோல நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வருத்தங்களை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு சிலருக்கு மட்டும், சில ஊழியர்களுக்கு மட்டும் மனதுருக்கம் அதிகமாக இருக்கிறது, அதனால அவர்களிடத்திலே நாம் காரியங்களை சொன்னால் அவர்கள் நல்ல மனதுருக்கத்தோடு ஜெபித்து நல்லதை கொண்டு வர முடியும். நான் ஒரு உண்மையை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். எவனுடைய காலில, எவனுடைய உடல்ல காயம் இருக்கிறதோ அவன் தான் அந்த வேதனை சரியா உணர முடியும். நான் சொல்றது சரியா தப்பா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பசி உணர்வு தெரியும். இந்த பசியை குறித்து எவ்வளவு மற்றவர்கள் சொன்னாலும் அவர்கள் நம்மை விட அதிகமாக உணரவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களை, நெருக்கங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளால் ஏற்பட்டிருக்கிற மன வியாகுலங்களை உங்களை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் சரியாக வெளிப்படுத்தவே முடியாது. ஒருவேளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பினாலும் கூட மன உருகி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் ஜெபிக்க செல்ல வேண்டுமே ஒழிய அது இயற்கையாக வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. உங்களால் தான் அதை சரியாக உணர்ந்து கொண்டு ஜெபிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் அந்த கஷ்டம், உங்களுக்கு தான் அதை சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய பாரங்களை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய வியாகுலங்களை நீ யாரிடத்திலோ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, என்னிடத்தில் ஏன் சொல்லக்கூடாது? நான் இங்கே தான் இருக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? யார் அருகாமையில் இருக்கிறார்? தடவியாகிலும் மண் கண்டுபிடிக்கத்தக்க அளவிலே ஆண்டவர் அருகாமையில் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் இருக்கிற தூரத்தை விட ஆண்டவர் நமக்கு இருக்கிற தூரம் மிகவும் குறைவு. தடவி கண்டுபிடிக்கிற அளவுக்கு சமீபத்தில் இருக்கிறார். ஏன் நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது? எபிரேயர் 10ஆம் அத்தியாயத்தினுடைய 19வது 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனிடத்திலே பிரவேசிப்பதற்கு ஜீவன் உள்ளதும் புதிதான ஒரு மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீர மாம்சத்தின் வழியாக உருவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தம்முடைய மாம்சத்தை உடைக்க கொடுத்து, தம்முடைய சரீரத்தை உடைக்க கொடுத்து, சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நேரடியாக செல்வதற்கான ஒரு புதிய பாதை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த பாதை வழியாக சென்று தேவனிடத்திலே பேசும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் இன்னொரு வழியை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். சிந்தனை இல்லாமலே இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அறிவில்லாமலே என் ஜனங்கள் அவமாகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்ட விதமாகவே இன்றைய போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதையை திறந்து வைத்திருக்கிறார். எந்த இரவானாலும் சரி, எந்த பகலானாலும் சரி, அந்த ஆண்டவரிடத்துல போகும். அதற்காக பிறரோடு நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. ஊழியக்காரர்களை சொல்லி ஜெபிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. என்னிடத்தில் ஜெபிக்க நிறைய பேர் வருகிறார்கள். நான் அதை சொல்ல வரவில்லை. என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய உணர்வுகளை என்னை விட இந்த உலகத்திலே யாரும் என் தேவனிடத்திலே ஆழமாக சொல்லிவிட முடியாது என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அன்னாளிடத்துல அவள் கனவு வந்து சொன்னா, 10 பிள்ளைகள் இருக்கிறத விட நான் உனக்கு பெருசு இல்லையா, என்னை பார்த்து நீ ஆறுதல் அடைய கூடாதா அப்படின்னு கேட்டார். அன்னாளுக்கு ஆறுதல் வந்து சேர்ந்துடல. எங்க போனா? தேவ சமூகத்திற்கு சென்றார். தன்னுடைய இருதயத்தில் இருந்த வியாகுலங்களை, வேதனைகளை எல்லாம் அங்கே ஊற்றினாள். வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை, உதடுகள் அசைந்தது. அங்கே ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார். அவளுடைய துக்க முகத்தை மாற்றினார். என்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு வரும். அருமையானவர்களே, நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்முடைய இருதயமோ ஆண்டவருடைய இருதயமும் ஒன்று சேருகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் நமக்கு வருகிறது. நமக்காக 1000 பேர் ஜெபித்தாலும் ஆண்டவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தமோ, சந்தோஷமோ, சமாதானமோ நமக்குள்ள இறங்கி வராது. எப்பொழுது நான் ஜெபித்து தேவ சமூகத்துக்குள் கடந்து வருகிறேனோ அப்பொழுதுதான் வர முடியும். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க பழக வேண்டும். நம்முடைய ஜெபங்களையே நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் வேறு ஸ்தாபனங்களை நம்பிக்கொண்டிருக்க கூடாது. மலைகளையும் மையங்களையும் கோபுரங்களையும் கூடாரங்களையும் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு எந்த ஸ்தாபனமோ, எந்த ஐக்கியமோ, எந்த மையமோ, எந்த கூடாரமோ, எந்த மலையோ, எந்த வீடோ, எந்த கோபுரமோ உதவி செய்யும் என்றால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா இந்த ஜெப கூட்டத்துக்கு போனா
இந்த கோபுரத்துக்கு போனா, இந்த வீட்டுக்கு போனா என் கஷ்டமெல்லாம் போயிடும், அவ்விதமாக நினைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் we will deceive ourselves. ஆண்டவரிடத்தில் நாம் நேரடியாக ஜெபத்திற்கு போக வேண்டும். ஆண்டவர் எனக்கு அருகாமையில் இருக்கிறார். நல்ல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக, பக்தி விருத்தியை வளர்த்துக் கொள்வதற்காக எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எத்தனை மைல் தூரத்துக்கும் போகலாம். ஆனா அங்க போனா எனக்கு நன்மை கிடைக்கும், அங்க போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த எண்ணத்தோடு போவோம் என்று சொன்னால் அது நம்மை ஏமாற்றிக் கொள்வதான ஒரு செயல்தான். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், தேவனிடத்துல நேரடியாக பிரவேசிப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு எலியா இருந்தார், ஒரு எலிசா இருந்தார், ஒரு எரேமியா இருந்தார், ஒரு ஏசாயா இருந்தார், மோசே இருந்தார். இப்படி ஒரு சில இடத்துல தேவ ஆவி இருந்தது. அவர்கள் வழியாகத்தான் தேவனிடத்துல போக வேண்டிய ஒரு நிலைமை பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. யோவேல் 2 மத்தேயு 28 வசனத்துல என்ன படிக்கிறோம்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். எல்லாருமே என் ஆவியை ஊற்றி எல்லாரும் என்னோடு தொடர்பு கொள்வதற்கான வழியை நான் உருவாக்குவேன். இப்பொழுது இங்கே நிற்கிற நானும் ஆண்டவரிடத்தில் தொடர்பு கொள்ள முடியும், நீங்களும் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாரும் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு மட்டுமே தேவன் தொடர்பு கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு மட்டுமே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதெல்லாம் உண்மையானவைகள் அல்ல. நீங்கள் தேடினால் நீங்களும் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. என்னை நீங்கள் உண்மையாக தேடுவீர்கள் என்று சொன்னால் கண்டுகொள்வீர்கள். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, தேவனை தேடுகள் கண்டுகொள்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக நான் என் ஆண்டவரோடு உறவு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ நெருக்கடிகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோர்வுகள் வந்தது. ஆற்ற முடியாத வேதனைகள் எல்லாம் வந்தது. யாரோ எனக்கு சொன்னார்கள், நீங்கள் அங்கே போங்கள், இங்கே போங்கள், அவரிடத்தில் சென்று ஏதாவது தீர்க்க தரிசனம் கேளுங்கள். நான் சொன்னேன், வேதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பன். அவர் என்னுடைய தகப்பனாக இருந்தால் அந்த தகப்பன் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் என்னுடைய தகப்பனாக இருந்தார், அவர் எனக்கு வழிநடத்தல் தர வேண்டும். நான் இந்த தகப்பனைத்தான் நம்புவேன். என் சத்தத்துக்கு இந்த தகப்பன் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் வேறு சத்தத்துக்கு உதவி செய்வார் நான் நம்பவில்லை என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்தேன். இன்று வரையிலும் அந்த விசுவாசம் என்னை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. நான் இன்றும் ஆண்டவரிடத்தில் நேரடியாக அவரிடத்தில் கேட்கிறேன். என்னுடைய வாழ்வோ தாழ்வோ குறைவோ நிறைவோ எதுவானாலும் I share my feelings with my God Father. ஆண்டவரிடத்தில், அந்த தகப்பனிடத்தில் தான் என்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். He is more sufficient to me. அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு, அவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆனால் ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்விதமான உரிமையோடு ஜெபிக்க முடியாத ஒரு தடையும் இருக்கிற. என்ன தடை தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினால்தான் ஆண்டவரோட ஜெபிக்க முடியும், ஆண்டவரை நோக்கி பேச முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுங்கள். அவர் நமக்கு பிதாவாக இருந்தால்தான் அவரை நோக்கி நாம் பேச முடியும். அவர் எப்பொழுது நமக்கு பிதாவாக மாறுகிறார்? யோவான் 1 அத்தியாயத்தினுடைய 12 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் they are given the authority to become his children. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். ஒரு மனம் திரும்புதலின் மூலமாக, மறுபடியும் பிறத்தலின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அப்பொழுது ரோமர் 8:15 சொல்லப்பட்ட விதமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக மனம் திரும்புதலின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உணர்வு எனக்கு வரும். என்னுடைய கஷ்டங்களுக்காக யாரிடத்துல போய் ஜெபிக்க சொல்லலாம் என்று ஓடும் முன்பு நான் என்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டி ஜெபிக்க செய்வார். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பண்ணுகிற அந்த ஆவியானவர் அபிதமாக செயல்படுகிறார். அருமையானவளை, இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் வேணும், ஒரு மறுபடியும் பிறத்தல் வேணும். ஒரு நிக்கோதேமுவை பார்த்து, ஒரு பெரிய அறிவாளியை பார்த்து, ஒரு பெரிய ஞானவானை பார்த்து, ஒரு பெரிய ஆன்மீக தலைவனை பார்த்து, ஒரு தவறும் செய்யாதவனை பார்த்து வேதத்தில் பார்க்கும் பொழுது நிக்கோதேமுவிடத்தில் நீங்க ஒரு தவறும் பார்க்க முடியும். நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறது, நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நிக்கோதேமுவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நிக்கோடிமஸ், you must be born again. Unless you are born again, you cannot see the kingdom of God. நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டாய். ஒரு நிக்கோதேமுக்கு, ஒரு குற்றமும் செய்யாதவனுக்கு,
உயர்ந்த பண்புகளை உடைய ஒருவனுக்கு கூட மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு அனுபவம் தேவை என்றால் எனக்கு உங்களுக்கும் அது தேவையில்லையோ? அந்த மறுபடியும் பிறத்தல், அந்த மனம் திரும்புதல், இதன் வழியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது ஆண்டவருடைய நோக்கி பேசும்படியான ஒரு உரிமை எனக்கு வருகிறது, ஒரு உணர்வு எனக்கு வருகிறது, ஒரு உந்துதல் எனக்கு வருகிறது. என் மனசுல இருக்கிறத யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று யோசிக்கிறதுக்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பித்து விடுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது கடவுள் எனக்கு அந்நியர் அல்ல. நாம் யாராக இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் தேவனோடு ஒரே வீட்டாரும் அவருடைய சொந்த ஜனங்களுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் தேவனுடைய வீட்டார். I belonging to the family of God. கடவுளுடைய குடும்பம். நான் ஏன் இன்னொருத்தட்ட கேட்கணும்? கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அவர்கிட்ட கேட்டா தான் எனக்கு நடக்கும் நினைக்க கூடாது. அருமையானவர்களே, ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் கர்த்தரை நோக்கி போ என்று சொல்லுகிறவன் தானே ஒழிய தன்னிடத்திலே வா என்று சொல்லுகிறவன் அல்ல. ஆண்டவரை காண்பிக்க வேண்டியதுதான் தேவனுடைய ஊழியனுடைய பொறுப்பு. என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் அது சரியானதல்ல. ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். ஆண்டவரிடத்துல போங்க, அவரிடத்துல பேசுங்க, அவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை கொட்டுங்க. அதைத்தான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள். தாவீது அதைத்தான் சொல்கிறார், எக்காலத்தில் கர்த்தரை நம்புங்கள், அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், சேமம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒரு தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அனுதினமும் அவருடைய சமூகத்தை உணர வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர வேண்டும். தேவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவராக மாற வேண்டும் என்ற உணர்வோடு ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்னொரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, இன்னொன்று என்ன, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்களை மன்னித்து அவர்கள் தேசத்தை என்ன செய்வேன்? சேமத்திற்குள்ளாக்குவேன். பாருங்க இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கிறது என்று. நான் என்னை தாழ்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதோடு சேர்த்து பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகளை விட்டு விலகி வரணும். ஆண்டவர் எதை விரும்பலையோ அதை நான் விரும்பக்கூடாது. ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பணும். அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல ஆன்மீகம் இருக்கிறது, நல்ல பக்தி இருக்கிறது, கடவுளுக்காக செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது, நல்ல ஆவிக்குரிய உணர்வுகளோடு ஆலயத்துக்கு வருகிற, ஆராதிக்கிற, அவர்களை நோக்கி ஜெபிக்கிற எல்லா பழக்கங்களும் இருக்கிறது. ஆனாலும் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பல நல்ல காரியங்கள் அது இருக்கிற அதே வேளையிலே இருக்கக்கூடாத காரியங்களும் இருக்கிறது. ஆண்டவர் மேல் அன்பு இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, காணிக்கை நன்றாக கொடுக்கிறார்கள், ஊழியங்களை தாங்குகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார், எல்லா நல்ல காரியங்களும் இருக்கிறது. ஆனால் சிலரை குறித்த கசப்பும் இருக்கிறது, சிலரை குறித்த கோபமும் இருக்கிறது, சிலரை குறித்த வெறுப்பும் விரோதமும் இருக்கிறது. எத்தனையோ பேர் நல்ல ஆவிக்குரியவர்களாக விளங்குகிறார்கள், ஆனால் தங்களுடைய உறவினரோடு, நண்பரோடு அநேக ஆண்டுகளாக கருத்து வேறுபாட்டின் விளைவாக பேசாமலே இருக்கிறார்கள். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் இறங்கி வரவே மாட்டேன். காயின் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்த பொழுது கர்த்தரால் அவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அவனுடைய காணிக்கை புறக்கணித்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய இருதயத்தில் தன்னுடைய சகோதரனுக்கு எதிரான உணர்வுகள் இருந்தது, பொல்லாப்பு இருந்தது, கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, பொறாமை இருந்தது. எனவே அவன் பக்தியோடு கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அருமையானவர்களே, நல்ல பல காரியங்களை செய்து கொண்டே அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அது தடை ஏற்படுத்திவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். சங்கீதம் 37:27 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமை விட்டு நீ விலகணும். டோட்டலாக அதையும் கொஞ்சம் செஞ்சுக்கிறது, இதையும் கொஞ்சம் செஞ்சுக்கிறது அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆண்டவருக்கு இசைந்ததாக, ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டும் கர்த்தரை நோக்கி திரும்ப கடவன், அப்பொழுது அவர் அவனுக்காக மனதுருகுவார். எப்பொழுது? பொல்லாத வழிகளை விட்டும், தவறான நினைவின் வாழ்க்கை விட்டும் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் மனதுருகுவார். ஆக நம்மை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய தேவை உணர்ந்து ஆண்டவரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும்படியான ஜெப வாழ்க்கைக்குள் வந்து
நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி வருகிற பொழுது, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மை மன்னிக்கிறார். முதலாவது அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த மன்னிப்பை தரதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார்.